உலகம் முழுவதையும் கடந்த 39 நாட்களாக முள் முனையில் நிறுத்தி வைத்திருந்த ஒரு பெரும் போர் இப்போது 2 வார காலத்திற்கு தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு வருகின்றது என்று அமெரிக்கா தரப்பில் போர் நிறுத்தம் என அறிவிக்கப்பட்டது. இதை ஈரானும் ஆமோதித்துள்ளது. துப்பாக்கிகளின் சத்தங்கள் கேட்காது, உயிர் பலிகள் நிகழாது என்று ஒருபுறம் நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் மறுபுறம் காரிருள் சூழ்ந்த ஒரு பதற்றம் இன்னும் விலகவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த போர் நிறுத்தம் உண்மையிலேயே சாத்தியமா அல்லது இது அடுத்த பெரும் தாக்குதலுக்கான சூழ்ச்சியா? இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் அமைதி காக்குமா அல்லது இஸ்ரேலை மீண்டும் மூர்க்கத்தனமாக தாக்குமா? எல்லாவற்றுக்கும் மேலாக அமெரிக்காவை அடிபணிய வைத்த ஈரான் விதித்த அந்த அதிரடி நிபந்தனைகள் என்ன? இந்த போர் நிறுத்தம் ஒரு சாதாரணமாக காலையில் நடந்த விடயமல்ல. இதற்கு பின்னால் பெரும் உளவியல் மற்றும் இராணுவ போர்கள் நடந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு பல்வேறு இறுதி எச்சரிக்கைகளை விடுத்துக் கொண்டே இருந்தார். ஈரானை கற்காலத்துக்கு கொண்டு செல்வேன், அங்கே எந்த ஒரு உள்கட்டமைப்புகளும் மிஞ்சாது என்றெல்லாம் மிரட்டினார். பாலங்கள், மின் நிலையங்கள் என அனைத்தும் தரைமட்டமாக்குவேன் என்றார். ஆனால் ஈரானிய மக்கள் அஞ்சவில்லை. லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கினர். விளையாட்டு வீரர்கள், கலைஞர், இளைஞர்கள் என அனைவரும் பாலங்கள் மீது, மின் நிலையங்கள் முன்பும் மனித சங்கிலியாக நின்று எங்கள் நாட்டை நாங்களே பாதுகாப்போம் என்று நெஞ்சை நிமிர்த்தி நின்றார்கள். இது அமெரிக்காவையே சற்று திணறடித்த சம்பவம் என்றுதான் சொல்லியாக வேண்டும். இறுதியில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பின் கோரிக்கையை ஏற்று அமெரிக்கா 2 வார போர் நிறுத்தத்தை அறிவித்தது. உலக வரலாற்றில் பொதுவாக அமெரிக்கா தான் பிற நாடுகளுக்கு நிபந்தனைகளை விதிக்கும். ஆனால் இந்த போரில் நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. 40 நாட்களை நெருங்கியும் ஈரானை வீழ்த்த முடியாத நிலையில் பேச்சுவார்த்தைக்கு வந்த அமெரிக்காவிடம் ஈரான் மிக திட்டவட்டமாக 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. அந்த நிபந்தனைகளை ஏற்றால் மட்டுமே போர் நிறுத்தம் என்று ஈரான் கராராக கூறியிருந்த நிலையில் அந்த நிபந்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்று போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது என்றுதான் சொல்லியாக வேண்டும். முதல்ல பொருளாதார தடைகள் நீக்கம். ஈரான் மீது பல ஆண்டு காலமாக விதிக்கப்பட்டுள்ள அனைத்து பொருளாதார தடைகளையும் உடனடியாக நீக்க வேண்டும். அடுத்தது அமெரிக்க படைகள் வெளியேற்றம். மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து அமெரிக்க இராணுவம் முற்றிலுமாக வெளியேற வேண்டும். மூன்றாவது, ஈரான் மீதான அனைத்து விதமான இராணுவ தாக்குதல்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும். நான்காவது, ஈரானை மட்டுமல்லாமல் ஈரானின் நட்பு நாடுகளையும் ஹமாஸ், ஹிஸ்புல்லா போன்ற பிராக்சி படைகளையும் எந்த வகையிலும் தாக்கக்கூடாது. ஐந்தாவது, இந்த போரினால் ஈரானுக்கு ஏற்பட்ட ஒட்டுமொத்த உட்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார இழப்பிற்கு ஈடு செய்யும் வகையில் அமெரிக்கா முழுமையான தொகையை வழங்க வேண்டும். இந்த நிபந்தனைகளுக்கு அமெரிக்க அதிபர் சம்மதித்ததன் அடிப்படையில் தான் ஈரான் இந்த இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு சம்பந்தம் தெரிவித்துள்ளது என ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஆனால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான மறுகணமே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு பெரும் குண்டை லெபனான் மீது போட்டுள்ளார். இந்த சீஸ்ஃபயர், அதாவது போர் நிறுத்தம் என்பது லெபனானுக்கு பொருந்தாது, நாங்கள் அங்கு தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டுதான் இருப்போம் என்று வெளிப்படையாக அறிவித்தார். இங்குதான் மிகப்பெரிய ஆபத்து பதுங்கி இருக்கின்றது. இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் திரும்ப இஸ்ரேலை தாக்குமா? அதற்கான விடை ஈரானின் நிபந்தனைகளிலேயே ஒளிந்திருக்கின்றது. எங்கள் நட்பு படைகளை எந்த வகையிலும் தாக்கக்கூடாது. இது ஈரானின் மிக முக்கியமான கோரிக்கையில் ஒன்றாகும். லெபனானில் செயற்படும் ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரானின் மிக நெருங்கிய வலிமையான நட்பு படையாகும். ஆகவே இஸ்ரேல் லெபனானின் தனது இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்தால் அது ஈரானின் போர் நிறுத்த நிபந்தனைகளை நேரடியாக மீறும் செயலாகும். நிபந்தனைகள் மீறப்பட்டால் ஈரான் அதை வேடிக்கை பார்க்காது. ஏற்கனவே தனது ட்ரோன்கள் மூலமும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அரண்களுக்கு பெரும் சவாலை அளித்த ஈரான் இஸ்ரேல் மீது மீண்டும் நேரடியாகவோ அல்லது தனது பிற பினாமிகள் மூலமாகவோ ஒரு பெரும் தாக்குதலை தொடங்கும் என்பது உறுதிப்படுகின்றது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் குறைந்துள்ள நிலையில ஈரான் இன்னமும் தனது ஏவுகணை இருப்பு குறையவில்லை என்று வெளிப்படையாகவே அறிவித்துள்ளது. ஒருவேளை இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல்களை அதிகரித்தால் இந்த போர் நிறுத்தப்படாது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்றதில் மாற்று கருத்தில்லை. ஒருவேளை இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல்களை இன்னும் அதிகப்படுத்தினால் அது ஈரானது நேரடி போருக்கு வழிவகுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சரி, இப்போ போர் நிறுத்தம் என்ற ஒரு கட்டத்துக்கு 2 நாடுகளும் வந்துவிட்டது. ஆனால் இந்த போருல உண்மையிலேயே வெற்றியாளன் யார் என்பதை தாண்டி தோல்வி அடைந்தது யார் என பார்க்க வேண்டும்.
இந்த போர் ஆரம்பித்த காலத்திலிருந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் 3 இலக்குகள் இருந்தன. முதலாவது ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவது, இரண்டாவது ஈரானின் அணு உலைகளை ஒட்டுமொத்தமாக அழிப்பது, மூன்றாவது பாலஸ்டிக் ஏவுகணைகளை மையங்களை அழித்து ஈரானை மீண்டும் எழ முடியாதபடி முடக்குவது. ஆனால் 39 நாட்கள் நடந்த போரில் இதில் எந்த ஒரு இலக்கையும் அவர்களால் முழுமையாக அடைய முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஈரானிய மக்கள் முன்பை விட ஒற்றுமையாக நின்றனர். மாறாக ஈரானுக்கு பொருளாதார நெருக்கடி கொடுக்க நினைத்த அமெரிக்காவிற்கு ஈரான் வேறு வழியில் பதிலடி கொடுத்துள்ளது. உலக வர்த்தகத்தில் முக்கிய கடல் பாதையான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் எனப்படும் ஹார்முஸ் நீரிணையை முடக்கியதன் மூலமாக அது ஒட்டுமொத்த உலக வர்த்தகத்திற்கும் பெரும் பின்னடைவை கொடுத்தது. இது ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்பதற்கு அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு காரணமாக அமைந்தது. ஈரான் அங்கு செல்லும் கப்பல்களிடமிருந்து சுங்க வரி வசூலிக்க தொடங்கிவிட்டது. உலகில் 20% எண்ணெய் வர்த்தகம் இப்பகுதி வழியாகவே நடக்கிறது. எகிப்திற்கு சுயஸ் கால்வாய் எப்படி ஒரு பிரம்மாண்ட வருமானத்தை தருகிறதோ அதே போல இன்று இந்த சுங்கவரி மூலம் ஈரானுக்கு பல பில்லியன் டாலர்கள் வருமானமாக கிடைக்க பெற்றுவிட்டது என்றுதான் சொல்லியாக வேண்டும். ஆகவே பொருளாதார ரீதியாகவும் ஈரானின் கை ஓங்கியே உள்ளதென்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏப்ரல் 11 உலக நாடுகளின் முன்னிலையில் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது. ஆனால் களம் சொல்லும் நிஜம் என்னவென்றால் இது ஒரு முழுமையான போர் நிறுத்தமாக மாறுவதற்கான சாத்திய கூறுகள் மிகவும் குறைவாகவே உள்ளது. இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல்களை தொடர்ந்தால் ஈரானின் பொறுமை மீண்டும் சோதிக்கப்படும். அது மத்திய கிழக்கை மற்றொரு இருண்ட போருக்குள் இழுத்துச் செல்லும் வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இந்த 2 வார அமைதி என்பது உண்மையாகவே போர் நிறுத்தமா அல்லது இருதரப்பும் தங்கள் ஆயுத கிடங்குகளை மீண்டும் நிரப்பிக் கொள்வதற்கான தற்காலிக ஓய்வா? இதற்கு முன்னர் ஈரானிடம் நேரடியாக உடன்பாட்டுக்கு வர வேண்டும் எனவும் உடன்படிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என பேச்சுவார்த்தையில் இருந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்தது. அதே போன்ற தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுமா அல்லது ஈரான் அந்த தாக்குதல்களை ஆரம்பிக்குமா? ஒருவேளை ஈரானது நட்பு அமைப்பான ஹமாஸ் மீது தாக்குதல்களை நடத்துகிறோம் என்ற பெயரில் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தால், லெபனான் மீது பெரும் போரை இஸ்ரேல் கட்டவிழ்த்து விட்டால் இது நேரடி போருக்கு வித்திடும். ஒருவேளை இது நடந்தால் ஈரான் மீண்டும் தாக்குதல்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். இப்ப முதல் சொன்னது போலேயே இந்த போர் நிறுத்தம் என்பது 2 நாடுகளும் தங்களது ஆயுத கிடங்குகளை நிரப்புவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக பார்த்தால், அல்லது 2 நாடுகளும் தங்களது ஆயுத கிடங்குகளை நிறுத்துவதற்காகத்தான் இந்த போர் நிறுத்தம் என்பதை அறிவித்திருந்தால், இது ஆகப்பெரும் போருக்கு, அடுத்த கட்டம் ஒரு பெரும் போருக்கு வித்திடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த போர் என்ன நிலையை கொடுக்குதோ இல்லையோ, இந்த போர்னுடைய பரிமாணம் எப்படி மாறுதோ இல்லையோ, இந்த போர் என்ன விளைவுகளை ஏற்படுத்த போதோ இல்லையோ, இந்த போர் எங்களுக்கு தரப்போறது அழிவை மட்டும்தான். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரம் இந்த போர்ல அடங்கி இருக்கண்டா, அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இது IBC தமிழ்.